ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மாணவரோ மாணவியோ குழந்தைகள் வந்து உயர்கல்வி போகாமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது. இது தெரியாமையோ இல்லை இந்த ஒரு சர்டிஃபிகேட்டோ இந்த எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தை வந்து ஒரு மாணவனோ மாணவியோ உயர்கல்வி படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட அரசு அந்தந்த மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து கல்லூரி கனவு அப்படின்ற ஒரு உயர்கல்வி வழிகாட்டல் கட்டுப்பாட்டு அறை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்து இது இயங்கிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து எனி டைம் வந்து அவங்க வந்து ஸ்டாஃப் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்போ வேணாலும் எந்த ஒரு மாணவனோ மாணவியோ 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டோ இல்லை 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டோ அவங்க வந்து அடுத்த லெவல் உயர்கல்விக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்று எந்த படிப்பு படிக்கலான்றது தெரியலை, ஒரு கல்வி வழிகாட்டுதல் வேணும், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியலை, அதுக்கும் இவங்க ஓகே இது அங்கே போகலாம். இல்லை எனக்கு இந்த சர்டிஃபிகேட் இல்லை, இந்த சான்று இல்லாததுனால எனக்கு அட்மிஷன் கிடைக்கல, ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து அதுக்கும் நம்ம இந்த கட்டுப்பாட்டறையை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கல்வி கடன் என்ன எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னாலுமே நம்ம தாராளமாக இந்த கட்டுப்பாட்டறையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து எல்லாமேங்க. அதாவது ஒரு மாணவன் மாணவி வந்து உயர்கல்விக்கு போகணும் அப்படின்றதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. அது எந்த தடையா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது இந்த உயர்கல்வி வழிகாட்டல் கட்டுப்பாட்டு அறை. சரிங்களா? எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதுக்கான நம்பர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சிவகங்கை மாவட்டத்துலேயும் வந்து இதுக்கான கட்டுப்பாட்டு அறை வந்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்குது. அதுக்கான நம்பர்ஸ், ஃபோன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? நல்ல பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு தெரியணும். அதே போல் இதே மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.